இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நெல்சன் சாரையும் கலாச்சிட்டாரு, அப்படியே காக்கா காக்கா அந்த இதையும் சீனியும் எடுத்திருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா? அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா? கண்டிப்பாக அவரே படத்தில் ரிவ்யூவர் தானே. இது யாரையும் கலாச்சி பண்ணல. இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்கார். ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு அவர் டேரக்டர் நெல்சன் தான். ஸோ அதனால தான் அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம். இல்லை அதுலேயே சொல்லியிருப்பாரு, டேய் நீ நெல்சன் படத்தை ப்ராடக்டரா, நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா, நீ ஏன்டா மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு. அதனால தான் கேட்டோம். நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா? இல்லை, இப்போ என்னென்னா ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல், அந்த ஒரு சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும். சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார். அப்புறம் சில பேரோட கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார். ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம். இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார். இப்போது நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசினா அது செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் அவங்கள தொட மாட்டோம் சார். இப்போ